தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி கலைக்கப்படுவது உறுதிதான் என்று முன்னாள் ஆளுநரும் முன்னாள் தமிழக பாஜக தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசியிருப்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்றுதான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை வலது கையால் நான் பார்த்துக்கொள்வேன், தமிழகத்தில் ஒருபோதும் பாஜக மலராது என்று பேசியிருந்தார். அதற்கு தக்க பதிலடிகளை தான் தற்பொழுது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அப்படி என்னதான் ஸ்டாலின் அவர்கள் கூறினார் என்பதை சுருக்கமாக பார்த்துவிடலாம். அதாவது, திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி அருகே ஆண்டார்குப்பத்தில் அரசு நலத்திட்ட உதவிகள் விழாவில் பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாஜகவை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். அதாவது, பிற மாநிலங்களில் கட்சிகளை உடைத்து ஆட்சி அமைக்கும் பாஜக வியூகம் தமிழகத்தில் எடுபடாது. நீங்கள் எத்தனை பரிவாரங்களை சேர்த்து கொண்டு வந்தாலும் ஒரு கை பார்க்க நான் தயாராகத்தான் இருக்கிறேன். இன்னும் ஓராண்டு இருக்கிறது. எத்தனை ஈடியை நீங்கள் வரவழைத்தாலும் நாங்கள் தயங்க மாட்டோம். அதாவது, ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழகத்தில் பாஜக மலர்வதை விட எங்கள் வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு நடந்துவிடுமோ என்ற அச்சம்தான் அவருக்கு இருக்கிறது. ஊழல் செய்யவில்லை என்றால் எதற்காக பைப்பிட வேண்டும்? எதற்காக ஈடியை பற்றி பேச வேண்டும்? கிட்டத்தட்ட தமிழகத்தில் அடுத்த ஆண்டு முழுவதும் ஈடி நடைபெறுவது உளவுத்துறை மூலமாக ஸ்டாலினுக்கு தெரிந்துவிட்டது. அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் தற்பொழுது அந்தர்பல்ட்டி அடிக்கும் விதமாக முன்கூட்டியே மக்களிடம் தெரிவிக்கிறார். அந்த நேரத்தில் தெரிவித்தால் அரசியல் வியூகம் என்று கூறிவிடுவார்கள் என்பதற்கேற்ப இப்பொழுது தெரிவித்துவிட்டால் நான் அன்றே கூறினேன் இது எல்லாம் நடக்கும் என்று அப்படியே மக்களை மீண்டும் முட்டாளாகும் நோக்குடன் செயல்படுவார் என்று தற்பொழுது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூடுதலாகவும் தெரிவித்திருக்கிறார். அதற்கு பிறகு என்ன கூறினார் முதல்வர் ஸ்டாலின் என்று பார்க்கும் பொழுது, டெல்லியின் ஆளுமைக்கு தமிழ்நாடு என்றுமே அடிபணியாது. மற்ற மாநிலங்களின் கட்சிகளை உடைத்து ரைடு மூலம் மிரட்டி ஆட்சி அமைக்கின்ற உங்களோடு ஃபார்முலா தமிழ்நாட்டில் வேலைக்காகாது. தமிழ்நாடு எப்பொழுதும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்றும், தமிழகத்தில் 2026 திராவிட மாடல் ஆட்சிதான் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மிகவும் பதற்றமாக இருக்கிறார் என்று தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் விமர்சனமும் செய்திருக்கிறார். தமிழிசை சவுந்தரராஜன் பேசுவது என்னவென்றால், கிட்டத்தட்ட இன்னும் 11 மாதங்கள் தான் இருக்கிறது. இப்பொழுதே ஸ்டாலின் அவர்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று பேசுகிறார். 2026க்கு முன்பு தமிழ்நாட்டை நக்சலித்தின் கொடுமையிலிருந்து விடுபடுவதாக அமித்ஷா அவர்கள் சபதம் எடுத்திருப்பதாகவும், அரசியல் சாணக்கியர் அமித்ஷாவால் தொலைநோக்கு பார்வை கொண்ட பிரதமர் மோடி அவர்களால் திராவிட வம்சத்தையே கூண்டோடு நாங்கள் சிறையில் வைப்போம், ஊழல் செய்ததன் காரணமாக நிச்சயமாக அவர்கள் தண்டனை அணிவிப்பார்கள் என்றும், எந்த சாவால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஸ்டாலின் கூறுகிறார். ஆனால் 1976 கே சாவால் தான் திமுகவின் ஆட்சி கலைத்தது என்றும் தமிழிசை கூறியுள்ளதை